வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இது பார்ட் 4 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திறன் முனைப்பு இயக்கம். இது 2025 ஜூலையில் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன் இதை மேம்படுத்துகிற பயிற்சி தான் இது 6 மாதம் செயல்படுத்த போகிறாங்க. எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் அடிப்படை கணிதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் எண்ணும் எழுத்தும். அதே மாதிரி திறன் முனைப்பு இயக்கம் அப்படிங்கிறத இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்தது பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம். இது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு அவங்க தண்ணி குடிக்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக வாட்டர் பெல் அடிப்பாங்க. அப்போ இதன் மூலமாக அவங்க தண்ணீர் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதி செய்ய முடியும். இந்த திட்டம் கேரளாவில் நடைமுறையில் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்த்து 2025 ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம். இதில் 3 முறை வாட்டர் பெல் அடிப்பாங்க. காலை 11 மணி, பகல் 1 மணி, அப்புறம் பிற்பகல் 3 மணி. இந்த மாதிரி 3 முறை அடிப்பாங்க. 5 நிமிடம் தண்ணீர் குடிக்க இடைவெளியும் கொடுப்பாங்க. அடுத்தது புதிய விரிவான சிற்றுந்து திட்டம். இது 2004ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதை இப்போ தான் தொடங்கி வைத்திருக்காங்க. இப்போது சில ஊர்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மினி பஸ் இருக்கும். ஆனால் நிறைய ஊரில் அந்த மினி பஸ் இருக்காது. அப்போ அதற்காக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, அதாவது மினி பஸ் அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸு, சின்ன பஸ்ஸு, சின்ன ஏரியாவுக்குள்ளாடி கனெக்ட் பண்ணுற மாதிரிப்பட்ட பஸ்ஸு. இந்த திட்டத்தின்படி புதிய சிற்றுந்துங்கள் சேவையை முதல்வர் ஸ்டாலின் தஞ்சாவூரில் தொடங்கி வைத்திருந்தார். 2025 ஜூன் 16ஆம் தேதி தான் இதை தொடங்கி வைத்திருந்தார். 1997ஆவது ஆண்டு இந்த சிற்றுந்து திட்டம் அப்படிங்கிறது அப்போ கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை மறுபடியும் புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் அப்படின்னு 2024 அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தொடங்கி வைத்தது என்னமோ 2025 ஜூன் 16 தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களை நகர பகுதிகள் கூட இணைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு ப்ரைவேட் மினி பஸ் இயக்குது அப்படின்னா அது அதிகபட்சமாக 25 கிலோமீட்டருக்குள்ளாடி தான் இயங்கணும். அதே மாதிரி அது இயங்குகிற பாதையில் 65% பாதையில் பேருந்துகள் செல்லாத இடமாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி சென்னையில் முதல் முறையாக தனியார் சிற்றுந்து சேவையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சென்னையில் பொதுவாக தனியார் ப்ரைவேட் பஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதாவது ப்ரைவேட் மினி பஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அதற்காக தான் இந்த ஒரு சேவையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து சேவை இல்லாத இடங்களில் 21 கிலோமீட்டர் இயக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த திட்டங்கள் மூலமாக 100க்கும் மேற்பட்ட மக்கள், அதாவது 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பாங்கல்ல, அந்த பகுதிகளுக்கு சேவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கான தொடக்கம் இதை யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர் தான் இதை பண்ணியிருந்தார். அடுத்தது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டம். இதை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தொடங்கி வைத்திருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இதோடைய 2வது கட்டம் தொடங்கியிருந்தாங்க. இதற்கான திட்டகாலம் 2021-22லேருந்து 2025-26 வரைக்கும். இது கிராம உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக செயல்படுத்தப்படுது. இப்போது தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்காக ரூபாய் 125 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பணியிடங்களில் மருத்துவ பரிசோதனை திட்டம். இது 2025 ஜூன் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் கிண்டியில் திருவிக நகரில் தான் நடைபெற்றது. இது என்னென்னா, மக்களுடைய பணியிடங்கள் இருக்குல்ல, அங்கே போய் அவங்களுக்கான மருத்துவ பரிசோதனை பண்ணுறது. அடுத்தது இதே மாதிரி இந்த திட்டத்துடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். அது 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது மக்களுடைய வீடுகளுக்கே சென்று நேரடியாக அவர்களுக்கு பரிசோதனை வழங்குகிற திட்டம். ஓகே, இதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருந்தாங்க. 2024 ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, தொழிலாளர்களுடைய வீடுகளுக்கு சென்று மருத்துவ பரிசோதனை வழங்குவாங்க.
ஆனால் இப்போ தொடங்கப்பட்ட பணியிடங்களில் மருத்துவ பரிசோதனை திட்டம்ங்கிறது அவங்க பணியிடங்களுக்கே சென்று மருத்துவ பரிசோதனை வழங்குறது. அடுத்தது பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம். இதன் அப்படின்னா பக்தர்களுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்குற திட்டம். இதை இந்து சமய அறநிலையத்துறை தான் தொடங்கியிருக்காங்க. இது 2025 ஜூன் 2ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயிலில் திருச்செந்தூரில் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 10 கோயில்களில் நாள்தோறும் காய்ச்சிய பால் வழங்குகிற திட்டம் தான் இது. அப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுப்பாங்க. அடுத்தது HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம், 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். இதற்கான தொடக்க விழா சென்னையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தான் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்தவர் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் தான். இது என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதுமே HIV தொற்றினால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் தான் இது. இதற்காக தமிழக அரசுடைய பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ரூபாய் 25 கோடி தொகுப்பு நிதி வழங்குறாங்க. இதை பயன்படுத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. அடுத்தது வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம். இது 2025 ஜூன் 30ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குறது தான். இதற்கான தொடக்க விழா சென்னையில் தான் நடைபெற்றது. இதில் என்னென்னா மாணவர்களுக்கு நிறுவனங்கள் பயிற்சி வழங்குவாங்க. அதுதான் இதில் ஒரு சிறப்பு. ஓகேவா? எப்படின்னா 38 தொழில் பிரிவுகளில் 165 பயிற்சிகளை வழங்குவாங்க. 500க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் இதை வழங்குவாங்க. ஆனால் இதற்கான திறன் பயிற்சி கட்டணத்தை நம்ம தமிழக அரசு தான் செலுத்துவாங்க. முதல் கட்டமாக ஆண்டுக்கு 75,000 மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்குறாங்க. அடுத்தது லெவலப் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது ஜூலை 2ஆம் தேதி போன ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா தமிழக அரசு பள்ளிகளில் அடிப்படை ஆங்கில திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது தான் இந்த ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலம் இருக்குல்ல, அதில் வாசிக்கிறது, எழுதுறது, அப்புறம் கேட்கிறது, பேசுகிறது, இந்தந்த திறன்களெல்லாம் இந்த லெவலப் திட்டத்தின் மூலமாக மேம்படுத்துவாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம், அதாவது போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே சொற்களஞ்சியம், இலக்கணம், படைப்பாற்றல் சார்ந்த எழுதுதல் இதையுமே சேர்த்துருந்தாங்க. அடுத்தது டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். இந்த டிஎன் ஸ்பார்க்குக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாக ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா இது யாருக்கானது அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த திட்டம் யாருக்கானது அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கான திட்டம். மாணவர்களுக்கு அடிப்படை அறிவியல், செயற்கை நுண்ணறிவு திறன் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதற்கேற்ற வகையில் பாடத்திட்டமும் தயார் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 4 கருப்பொருட்கள் அடிப்படையில் பாடத்திட்டம் தயார் செய்யப்படும். அடிப்படை கணினி அறிவியல், கல்வி சார்ந்த இணையதள கருவிகள், அப்புறம் கோடிங், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, இந்த 4 அடிப்படையில் பாடத்திட்டம் தயார் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது மூத்த குடிமக்களின் வீடு தேடி ரேஷன் திட்டம். இது போன ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு சோதனை முயற்சியாக 70 வயதை கடந்த 15 லட்சம் பேருக்கு இந்த திட்டம் செயல்படுத்தியிருந்தாங்க. தமிழகத்தில் 7.5 லட்சம் மூத்த குடிமக்களுடைய வீடு தேடி ரேஷன் பொருட்கள் சென்றடைந்தது. 2.25 லட்சம் வீடுகள் பூட்டி இருந்துச்சு அப்படின்றனால ரேஷன் பொருட்கள் வழங்க இயலவில்லை அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இது பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி போன ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் தான் இது தொடக்க விழா நடைபெற்றது. நீங்கள் நிறைய இடத்துல இந்த போஸ்டரை பார்த்துருப்பீங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிகிற திட்டம். இந்த திட்டம் 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களையும் நடைபெற்றது. இதில் என்னென்னா முகாம்கள் நடத்துவாங்க. ஒரு தமிழ்நாடு முழுவதுமே 10,000 முகாம்கள் நடத்தினாங்க. அந்த முகாம்களில் பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. இதில் நகர்ப்புறங்களில் 3768 முகாம்கள் நடத்தினாங்க. ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் நடத்தியிருந்தாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த மனுக்கள் மக்கள் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு 45 நாட்களுக்குள்ளாடி தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. அடுத்தது மணற்கேணி அப்படிங்கிற செயலி. இது 2023 ஜூலை 25ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அதாவது இப்போ இல்லை, 2023ஆவது ஆண்டே தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு ஆப்பு. நீங்கள் இப்போ கூட ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை சார்பில் இதை வெளியிட்டிருந்தாங்க.
கணிதம், அறிவியல் இந்த பாடங்களுக்கான வீடியோக்கள் இதில் இருக்குது. இப்போது இந்த ஆப்புடைய பயன்பாட்டு குறித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான விளக்கங்கள் அளிக்கப்படும். இதற்காக வட்டார அளவில் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தமிழக அரசு தரப்பில் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம். இது போன ஆண்டு ஆகஸ்ட் 17 தொடங்கியிருந்தாங்க. இந்தியாவில் முதல் முறையாக இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்குற திட்டம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா தருமபுரியில் தான் நடைபெற்றது. இதனுடைய அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு நேரில் செல்லாமலேயே இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க முடியும். அடுத்தது காலை உணவு திட்டம். இது பார்த்திங்கன்னா 2022 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கியிருந்தாங்க. இப்போ அதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல காலை உணவு திட்டம். இது பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இலவசமாக காலை உணவு வழங்குகிற திட்டம். ஆரம்பத்தில் 1548 அரசு தொடக்க பள்ளிகளில் இதை தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது 2023 ஆண்டு ஆகஸ்ட் 25 தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளையும் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து அரசு தொடக்க பள்ளிகள்லையும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தின மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. 2024 ஜூலை 15 கிராமங்களில் இருக்கிற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள்லேயும் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதனால தான் இது 2025 ஆகஸ்ட் 26 இந்த மாதிரி விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதற்கான தொடக்க விழா சென்னையில் மயிலாப்பூரில் புனித சூசையப்பர் பள்ளியில் தான் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் கலந்து கொண்டார். அப்போ இதன் அடிப்படையில் இந்த காலை உணவு திட்டத்தில் இது வரைக்கும் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 20,59,000 மாணவர்கள் பயன்படுறாங்க. இதனால் தமிழக அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி செலவாகும். அடுத்தது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது பார்த்திங்கன்னா போன ஆண்டு ஆகஸ்ட் 19 தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தொழில் முனைவோராக்கிற திட்டம். அவங்க குடும்பத்தினர் இவங்களெல்லாம் தொழில் முனைவோராக்கிற திட்டம் தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூபாய் 1 கோடி வரைக்கும் கடன் வழங்குவாங்க. அதே மாதிரி 30% மானியம் வழங்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் படை வீரர் 1 கோடிக்கு ஒரு தொழில் தொடங்குறாரு அப்படின்னா அந்த தொழில் மதிப்பு 1 கோடியாக இருக்குது அப்படின்னா அதில் 30 லட்சம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. மீதி 70 லட்சம் மட்டும் அவர் பார்த்தா போதும். அதாவது 70 லட்சம் மட்டும் தேர்த்தினா போதும். அந்த 70 லட்சத்திற்கும் 3% வட்டி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 10% வட்டி அப்படின்னா இவங்களுக்கு 7% வட்டி அந்த மாதிரி. அதே மாதிரி தொழிலுக்கான பயிற்சிகளும் வழங்கப்படும். முதல் கட்டமாக 348 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. இதற்காக மொத்தமாக ரூபாய் 50.50 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். இது ஆகஸ்ட் 12 போன ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்குகிற திட்டம். நம்ம அங்கே பார்த்துருந்தோம்ல, அது முதியோருக்கான திட்டம். ஆனால் இது பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கிற முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், அப்புறம் ஒற்றை பெற்றோர் இருக்கிற குடும்பங்கள் இவங்களுக்கானது தான் இந்த ஒரு திட்டம். ஓகே, இது இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த திட்டத்தில் யார் பயன்பெற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது நடுத்தர வருமானம் இருக்க குடும்பத்தினருக்கான திட்டம் கிடையாது. அதாவது ஒருத்தங்க நடுத்தர வருமானம் இருக்க குடும்பம் அப்படிங்கிறனாலேயே இந்த திட்டத்தில் அவங்க பயன்பெற முடியாது. இங்கே நமக்கு சில கிரிட்டீரியா இருக்குல்ல, இதில் அவங்க அடங்குறாங்க அப்படின்னா தான் அவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும். ஓகே, இது 2வது சனி மற்றும் ஞாயிறு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அந்த டைமில் தான் அவங்க வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்குவாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் தண்டையார்பேட்டையில் தான் நடைபெற்றது. இதை தமிழக கூட்டுறவுத்துறை தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அகல் விளக்கு திட்டம். இது போன ஆண்டு ஆகஸ்ட் 9 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் நடைபெற்றது. இதில் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கானது தான் இந்த ஒரு திட்டம். இது மாணவர்களுக்கானது கிடையாது, மாணவிகளுக்கான திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாணவிகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வர சிக்கலிருந்து பாதுகாப்பாங்க. அதே மாதிரி
எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் இவங்க தொடர்ந்து பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துடைய மதிப்பு ரூபாய் 50 லட்சம். அப்போ இதற்காக ஆசிரியர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது, இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி போன ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் தான் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, உயர் மருத்துவ பரிசோதனைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்குறது அப்படிங்கிறதா இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே 1256 மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்படும். ரொம்ப பெரிய அளவில் நடத்துகிறாங்க. ஒரு மருத்துவ முகாமுக்கு ரூபாய் 1,08,173 வந்து ஆகுது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இதை நடத்தியிருந்தாங்க. இது மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா ரூபாய் 13.58 கோடியாக இருக்குது. இதில் சிறப்பம்சங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சனிக்கிழமை 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இது நடைபெறுது. ஒவ்வொரு மருத்துவ முகாம்லேயும் ஒரு மருத்துவர் உட்பட 200 மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 17 உயர் மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனையும் வழங்கப்படும். பரிசோதனை முடிவுகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும். அடுத்தது பசுமை புத்தாய்வு திட்டம். இது 2023ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, காலநிலை நடவடிக்கை மற்றும் சூழியல் நிர்வாகம் தொடர்பானது தான் இந்த ஒரு திட்டம். இந்தியாவிலே முதல் முறையாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினது நம்ம தமிழ்நாட்டில் தான். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு இயந்திரம் இருக்குல்ல, கவர்மெண்ட்டுடைய அந்த மெக்கானிசம், அந்த மிஷினரி எல்லாம் இருக்குல்ல, அதில் இளம் திறமையாளர்களை இணைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த மாதிரி இணைக்கப்படுற இளம் திறமையாளர்களை பசுமை தோழர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ 40 பசுமை தோழர்களை பணியமர்த்துறாங்க. மாவட்டத்திற்கு ஒருத்தங்க, அந்த மாதிரி 38 மாவட்டங்களுக்கு 38 பேர் அப்படின்ற மாதிரியும் 2 பேர் மாநில அளவிலையும் தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழக அரசு இப்போ நிறைய பசுமை மேலாண்மை திட்டங்கள் இயக்கங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறாங்க. அது வந்து இவங்க செய்வாங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் வைத்திருக்காங்க. பசுமை திட்டங்கள், அப்புறம் வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதற்காக நல்ல அறிவாளியான நல்ல திறமையான 40 இளைஞர்கள் அதை செயல்படுத்துனாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். ஆனால் இவங்களுக்கான பணிக்காலம் வந்து 2 ஆண்டுகள் தான். இவங்களுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் 65,000 கொடுத்துருந்தாங்க. பயண செலவுக்கு ரூபாய் ஒரு 10,000 கொடுத்துருந்தாங்க. இது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உதவியின் மூலமாக செயல்படுத்தப்படுது. இப்போது இந்த 40 பேர் இருக்காங்கல்ல பசுமை தோழர்கள், இவங்களுக்கான அந்த 2 ஆண்டுகள் இப்போ நிறைவு பெற்றுட்டு அப்போ அதற்கான சான்றிதழ்களை 40 பேருக்கும் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது நீலகிரி வரையாடு திட்டம். இது பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டே தொடங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 2வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் 177 வரையாடு வாழ்விட பகுதிகளில் கணக்கெடுப்பு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரி வரையாடுகளுடைய எண்ணிக்கை 1303 அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இதில் ரொம்ப அதிகமாக 42% வந்து ஆனைமலை புலிகள் காப்பு பகுதியில் தான் இருக்குது. இதை தவிர அதிகம் காணப்படுற பகுதிகள் நீலகிரியில் இருக்கிற முக்குர்த்தி தேசிய பூங்கா மற்றும் நீலகிரியில் இருக்கிற கிராஸ் ஹில்ஸ் தேசிய பூங்கா. தமிழக வனத்துறை மற்றும் கேரள வனத்துறை இணைந்து இந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அடுத்தது மாபெரும் தமிழ் கனவு திட்டம். இது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, கல்லூரி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி இந்த பேச்சு நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து நல்ல சிறப்பான ஆளுமைகளை வைத்து பேச வைப்பாங்க. அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, தமிழர்களுடைய மரபு, தமிழர் சிறப்பு பற்றி பேசுவாங்க. அப்போ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்லூரி மாணவர்கள்கிட்ட தமிழர் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் உணர்த்தணும் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தின் கீழே பண்பாட்டு பரப்புரை நிகழ்வுகள் வந்து நடைபெறும். 2 ஆண்டுகளில் 200 இடங்களில் 2000 கல்லூரிகளை சேர்ந்த 2 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்துடைய 3வது கட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வகை கல்லூரிகளையும் போன ஆண்டு ஆகஸ்ட் 7 மற்றும் 8 இந்த 2 தினங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மொத்தமாக 200 கல்லூரிகளில் நடைபெற்றது. இது நடத்துகிற அமைப்பு தமிழக உயர்கல்வித்துறை மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகம். இதன்படி 50க்கும் மேற்பட்ட தமிழ் ஆளுமைகளை கொண்டு 200 சொற்பொழிவுகள் வந்து நடைபெற்றது. அடுத்தது அன்பு கரங்கள் திட்டம். இது வந்து போன ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்குறது தான் இந்த திட்டம்.
18 வயது அடையும் வரை மாதந்தோறும் அவங்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவாங்க. 6082 குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக இது வழங்குறாங்க. தமிழக அரசுடைய தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குகிற திட்டம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் அப்புறம் வீராங்கனைகளுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குகிற திட்டம். இது 2025 அக்டோபர் 13 தொடங்கி வைத்திருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இப்போது விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதன் மூலமாக இந்த காப்பீடை வைத்து அவங்க மருத்துவ சிகிச்சை பெற முடியும். அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இது 2024 தொடங்கியிருந்தாங்க. இதனுடைய அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு ஒரு இலக்கு வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா 2030 நம்ம தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இதற்காக 2030 ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. 2024-25 தமிழக பட்ஜெட்டில் இதை அறிவித்திருந்தாங்க. ஒரு வீடுடைய மதிப்பு ரூபாய் 3.5 லட்சம் அந்த விதத்தில் கட்டி கொடுக்குறாங்க. இப்போது இதோடைய 1 லட்சமாவது பயனாளிக்கு வீட்டிற்கான சாவியை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியிருக்காங்க. அந்த பயனாளி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த மூசுமதி அப்படிங்கிறவங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் 2021 டிசம்பர் 18 இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா சாலை விபத்தில் சிக்கிறவங்களுக்கு முதல் 48 மணி நேரம் இலவச சிகிச்சை வழங்கப்படும். இது விபத்து அதிகம் நிகழ்கிற 500 பகுதிகளில் தமிழக அரசு செயல்படுத்துகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விபத்தில் சிக்கினவங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் இல்லாமல் அவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டினரை சேர்ந்தாலும் சரி, அவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். 723 மருத்துவமனைகளில் இதை செயல்படுத்துகிறாங்க. 250 அரசு மருத்துவமனைகள், 473 தனியார் மருத்துவமனைகள். அப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தனியார் மருத்துவமனைகள்லையும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. நம்ம திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது தனியாரில் வராது அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். அப்படி கிடையாது. தனியார் மருத்துவமனைகளையும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இதில் என்னென்னா ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை அவங்க பெறலாம் முதல் 48 மணி நேரத்திற்கு. இப்போ இதனால் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 2027 ஜனவரி 10 வரைக்கும் இந்த திட்டத்தை நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது அன்பு சோலை திட்டம். இது நவம்பர் 10 போன ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா இந்த மூத்த குடிமக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஒரு காப்பகங்கள் அமைக்கிறது தான். ஆனால் சாதாரணமான காப்பகம் மாதிரி இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் அதில் சேர்த்துருக்காங்க. இதற்கான தொடக்க விழா திருச்சியில் பொன்மலையில் தான் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் 25 முதியோர் மணமகள் வள மையங்கள் அமைத்திருக்காங்க. மணமகள் வள மையங்கள் அப்படின்னா காப்பகங்கள் தான், அதை தான் அந்த மாதிரி பேரில் சொல்கிறாங்க. 25 அமைத்திருக்காங்கல்ல அது எந்த விதத்தில் அப்படின்னா ஒரு மாநகராட்சிக்கு 2 அந்த விதத்தில் 10 மாநகராட்சிகளில் 20 அமைத்திருக்காங்க. அப்புறம் சென்னையில் 3 அமைத்திருக்காங்க. ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் 2 மையங்கள் அமைத்திருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னா வெறும் காப்பகம் மட்டும் இல்லாமல் முதியோருக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், அப்புறம் யோகா, நூலகம், அப்புறம் முதியோருக்கு தேவையான திறன் மேம்பாடு இதெல்லாமே இருக்குது. அடுத்தது புற்றுநோய் சிகிச்சைக்காக நடமாடும் மருத்துவ வாகனம், இங்கிலீஷில் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது 1.10 கோடி ரூபாயில் உருவாக்கியிருந்தாங்க. இது என்னென்னா நடமாடும் மருத்துவ வாகனம் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழே இது உருவாக்கியிருந்தாங்க. முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க நவம்பர் 13. அதன் பின்னாடி 40 கோடி ரூபாயில் அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த வாகனம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த வாகனம் என்ன பண்ணோம் அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய் இதற்கெல்லாம் பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்கும். அடுத்தது தூய்மை பணியாளர்களுக்கான 3 வேளை இலவச உணவு திட்டம். இது சென்னை மாநகராட்சியில் தான் தொடங்கி வைத்திருந்தாங்க. போன ஆண்டு நவம்பர் 15 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இது பார்த்திங்கன்னா போன ஆண்டு டிசம்பர் 6 அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளையும் விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புமே வெளியிட்டிருந்தாங்க. என்னென்னா சென்னையில் 200 வார்டுகள்லையும் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வறைகள் கட்டப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது தோழி விடுதிகள். இது பெண்களுக்கான தங்கும் விடுதிகள். இப்போ தமிழ்நாட்டில் ரூபாய் 62.51 கோடியில் ஒரு 12 தோழி விடுதிகள் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. 740 பேர் தங்கும் வகையில் இந்த விடுதிகள் கட்டப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே
நம்ம தமிழ்நாட்டில் 19 தொழில் விடுதிகள் கட்டியிருக்காங்க. அடுத்தது ஒரு 14 இப்போ கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இந்த 12 தொழில் விடுதிகள் வந்து அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி கோவையில் பூஞ்சோலை அப்படிங்கிற பேரில் அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் வந்து அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது என்ன கூர்நோக்கு இல்லம் அப்படின்னா இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் அது. ஆனால் வந்து அது ரெகுலராக ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு சிறுவர்களுக்கு தேவையான திறன் பயிற்சி, அதே மாதிரி அவங்களுடைய பொழுதுபோக்கு, அவங்களை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே வைத்து இந்த பூஞ்சோலை அப்படிங்கிற அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம். இது 2024 பிப்ரவரி 18 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா மதுரையில் தான் நடைபெற்றது. இல்லை என்ன அப்படின்னா 33 விளையாட்டு உபகரணங்கள் வந்து வழங்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது கிராமப்புற ஊராட்சிகளுக்கு தான் இது வரைக்கும் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த திட்டம் வந்து வழங்குறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கியிருந்தாங்க. இது உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. இது தொடங்கின இடம் காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் நாடார் கல்லூரியில் தான் இது தொடங்கியிருந்தாங்க. இதோடைய பயனாளிகள் குடும்ப தலைவிகளுக்கு தான் இந்த காசு கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,75,75,492 மகளிருக்கு இதை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய 2ஆம் கட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 டிசம்பர் 12 இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து சென்னையில் வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் வந்து விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. 2வது கட்டத்தில் 16,94,339 பேரை வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ மொத்தமாக இந்த திட்டத்தில் வந்து பயன்படுறவங்க 1,30,69,831 பேர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.